வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்கறோம்னா, வழக்கமான 5 அன்அன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 ஃபேக்ட்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பனா நான் போற 5 இன்ட்ரஸ்டிங்கான அன்னோன் ஃபேக்ட்ஸ், உங்கள சிந்திக்க வைக்கிற அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்கள தேடி நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, பிங்க் கலர். பிங்க் கலர் ஏன்டா காட்டுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிங்க் கலர் உங்களுக்கு என்னைக்காவது மன அழுத்தம், ரொம்ப பிரஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, உங்கள சுத்தி பிங்க்காவே வச்சுக்க பாருங்க. பிங்க் வந்து நம்மளுக்கு மன அழுத்தத்த ரொம்பவே குறைக்குமாம். இத வந்து சும்மா சொல்லல, ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது அதனால என்னைக்காவது மன கஷ்டத்துல இருந்தீங்கன்னா, அழுத்தத்துல இருந்தீங்கன்னா, கவலைய பட வேணாம். பிங்க் கலர் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. 2 பாம்ப கண்டா படையும் நடுங்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதையும் தாண்டி பாம்புக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்குன்னா, உங்களால நம்ப முடியுமா? என்னடா பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பூகம்பம், நிலநடுக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 75 மைலுக்கு அங்கிட்டு அந்த பாம்பு இருந்தாலும், அந்த பூகம்பத்த உணர முடியுமா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, 5 நாளைக்கு முன்னாடியே ஒரு பூகம்பம் வருதுன்னா, அந்த பூகம்பம் வர்ற நாள்லருந்து 5 நாளைக்கு முன்னாடியே, அந்த பாம்பு இந்த நாளைக்கு பூகம்பம் வரப்போது அப்படின்னு உணர்ந்துருமா, தன்ன பாதுகாத்துக்குமா. 3 நம்ம ஊர்லலாம் இடி இடிச்சா, கொஞ்ச நேரத்துல இடி போயிரும். மழையும் கொஞ்ச நேரத்துல நின்றும். ஆனா, இந்த உலகம் ஃபுல்லாவே இடி எங்கேயோ இடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. மழை எங்கேயோ பெஞ்சுகிட்டு தான் இருக்கு. 2மே சேர்ந்தாப்புலயும் பெஞ்சுகிட்டு தான் இருக்குது. ஆனா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷத்துக்கு நம்ம பூமியில எத்தனை இடி இடிக்குதுன்னு? கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கே 2000 இடியுடன் கூடிய மழை இந்த உலகத்துல பெய்தாம். 4வதா பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒரு ஏரோப்ளேன் பூமியில ஒரு நார்மலான ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டு, நம்மளோட ப்ளூட்டோ சூரிய குடும்பத்துல ப்ளூட்டோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத நோக்கி நம்ம வண்டிய விட்டோம்னா, கிட்டத்தட்ட 800 வருடம் ஆகுமாம் அங்கே போய் சேர்றதுக்கு. பூமியோட வருடங்கள். ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அந்த 365 இன்டு 800 எத்தனை நாட்கள் வருதோ, அத்தனை நாட்கள் ஆகும் அந்த ப்ளூட்டோவுக்கு போக. இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயமா என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவ நீங்க பார்க்குற நேரம். இல்ல. இந்த விஷயத்த இந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்குற நேரத்துல, உங்க உடம்புல கிட்டத்தட்ட 50,000 செல்கள் இறந்து, புதிய செல்கள் முளைக்குதாம். அப்ப நம்ம உடம்பே எவ்வளோ பெரிய ஆச்சரியத்த அடக்கிட்டு இருக்குல்ல? வேற லெவல்ல. ஓகே தலைவா, தலைவி இன்னைக்கான வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த வீடியோல 5 இன்ட்ரெஸ்டிங்கான, யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னா, மறக்காம அந்த சிவப்பு பட்டனை அமுக்கி விட்டுருங்க. அப்பனா நான் சொல்ற இன்ட்ரெஸ்டிங்கான அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்கள தேடி வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அன்னோன் ஃபேக்ட்ஸ் உங்கள தேடி வர்ற வரைக்கும் உங்கள் அன்பு நண்பன் தீமனிடமிருந்து டாடா, பை பை, see you.